ஆச்சி மிஸ். இவன் எதுக்கு இங்கே வர்றான்? என்னடா நம்ம கடை வியாபாரம் படுத்துக்கிச்சேன்னு பார்த்தேன். இதுதான் மேட்ரா? அந்த டிஃபன் கடை சேகர் வரான்டா. என்ன சொல்ற? அங்கே பாரு. இப்படியே விட்டோம்னா அவன் கடை திறந்துருவான். ஏய் இங்கே வரான். மணி மயில் வண்டி மாதிரி இல்லை? என்ன சேகர மார்க்கெட் பக்கம்? ஒன்றும் இல்லைண்ணா, ஒரு சின்ன வேலையே அந்த பக்கம் வந்தேண்ணா. போ போ, வெளியில கடை வச்சுட்டு உள்ள என்ன வேலை? இல்லை, நான் சும்மா கடையை பார்த்துட்டு போகலான்னு. என்ன வியாபாரம் ஒழுங்கா எடுக்கிறேன் பார்க்க வந்தியா? போ போ விடு, அப்புறம் பார்த்துக்கலாம். சரி வா. தப்புச்சண்டா. ஏய் லோகு, பார்ட்டிக்கு ஃபோனை போடு. அண்ணா அண்ணா ஆ உள்ள வாங்கண்ணா, வாங்கண்ணே. சாப்பிட்டு போலாம். வேணாண்டா, கொஞ்சம் வேலை இருக்கு. இருக்கட்டும்ண்ணா, ஏதாவது சாப்பிடுங்கண்ணா. வாங்கண்ணே. இடமே மாறிடுச்சு. கடலாம் எப்படா போகுது? சூப்பரா போயிட்டு இருக்குண்ணா. எதனா பிரச்சனை சொல்றா, பாத்துக்கிறேன். என்னண்ணா சாப்பிட்றீங்க? என்னடா? சிக்கன் பக்கோடா மாதிரி. அதே சொல்லிடு. அண்ணே இது வெஜ். சரிண்ணா. டேய் சேட்டு, அடுப்பத்தை விடா. பாய் கடையில் 1 கிலோ சிக்கன் வேண்டாம், சீக்கிரம். நாளைக்கு வரானா? சேட்டு சொதிப்பிட்டானா? புள்ளி அண்ணா கார்ல கொஞ்சம் பாக்ஸ் இருக்கு, அதை எடுத்துட்டு வா. தம்பி அப்படி மறைவா வை. அங்கேயே வெட்டி வாங்கிட்டு தானே. இந்த பின்ன சித்தான்றா சுடுகாடு தெரியும். சாப்பிடவே தோணாது. என்ன தம்பி, சாப்பாடு இருக்கா? உட்காருங்க. என்னங்க கிளம்பிட்டீங்க? வரேன்பா, அப்புறமா வரோம். பட்டுமாடா? சரிண்ணே வாங்க. பில்லு. டீ பாய் என்ன கறி ஓசியை கொடுத்தாரா? ஈவினிங் ஆச்சு கணக்கு கேட்டா எனக்கு தெரியாதுப்பா. ஆமாடா மச்சி, இங்கே வா. உன் பாக்கெட்டில் எவ்வளோ காசு இருக்கு? 10, 20, 40. டே சித்தப்பா இங்கே வா. பாட்டெலாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் நம்ம பணக்காரன் ஆகலை. இந்த 40 ரூபா இருக்கு. கொட்டாதடா. எழுதி முடிச்சிட்டியா? இன்னும் கொஞ்சம் இருக்கு. சீக்கிரம் முடி. நான் சாயங்காலம் இந்த பக்கம் போவேல பார்த்தேன். மயில சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், அவன்கிட்டையும் காசு பிடிங்கிட்டீங்களா? டேய், அவன்லாம் காசு கொடுத்தா கூட வாங்காதீங்க. இல்லை புள்ளி, இப்போதான் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி பெரிய ஹோட்டல் வச்சுட்டீங்களா? அப்படியே ஆச்சிக்கிட்ட பொண்ணு கேட்டு போண்டி தானே? யூ முந்திரவாதி, சும்மா இருக்கியோ? நான் எடுக்கணும் பேங்க்ல சேர்த்து வச்சிருந்தோமே, அது எவ்வளோடா இருக்கும்? பார்க்கணும் ஆச்சு. அதை நாளைக்கு எடுத்துட்டு வந்துரு. ஏன் ஆச்சு? நாய் எதுவும் கேட்டாரா என்ன? கேட்கலனாலும் நம்ம கொடுக்கலடா. நாளைக்கு காலையில் பணத்தை கொடுத்துட்டு கடை விஷயமா பேசிட்டு வந்துடலாம் என்ன? சித்தப்பா சாம்பார் ஊற்றவா? ஹலோ ஹலோ, என்ன? ஹேய் வரா. ஓகே. ஹலோ, என் ஃபோன் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. அவர் பேச மாட்டாராமா? நீ தான் பேசணுமாப்பா? பேசணுமா? வேணாம் நீயே பேசுப்பா. இங்க பாரு, இந்த காலத்து பசங்கள்லாம் 2 நாள் பின்னாடி சுத்துவானுங்க. ஓகே இல்லைன்னா லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போயிட்டே இருப்பானுங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஓகே சொல்லு. அப்படி பயந்துட்டலாம் நாங்க பதில் சொல்ல முடியாது. என்னது? ஐ வில் திங்க். எனக்கு டைம் வேணும். என்ன? நாளைக்கு அவ வரும்போது ரெட் ட்ரெஸ் போட்டுருந்தா நீ சித்தப்பா தானா, கிரீன் ட்ரெஸ் போட்டுருந்தா மாமாவா. ரெட்னானோ கிரீனா ஓகே. அப்போ எல்லோண்ணா? உன்னை லவ் பண்றான்னு அர்த்தம். ஐயோ என்ன? இல்ல, ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு. அது அந்த பொண்ணுக்கு தெரியுமா? அவகிட்ட பச்சை கலர் ட்ரெஸ் இருக்குமாடா? இது 10வது தடவை. மூட்டு தூங்கு. சொல்லிட்டாளே அவ காதல, சொல்லும் போதே சொல்லிட்டாளல. இது போனொரு வார்த்தை என்னாச்சு? என்னடா? என்ன ஒரு பேட் கனவு. தச்சி படு.
சாலியம் வண்டி போகிற நடுராத்தில் வந்துட்டாங்க. டேய் யார்டா அது புருஸ்லி? அது இந்த இப்படி சண்டை போடுவான்ல ஆச்சி. அது என்னமோப்பா, அந்த படம்லாம் நான் பார்த்ததுல யாமினி பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. டீ மச்சான் உன்னை பத்தி தாண்டா. அவன் நடிச்ச படம் ரோகிணி தேட்டருக்கு வந்தா ஒரு தடவை கூட்டிட்டு போய் காட்டிட்டு வாங்கடா. இந்த மாதிரி யார் பேரும் எழுதுனதே இல்ல. ஐயோ அம்மா, என்னமோ புருஷிலியே பிடிச்சிருக்கு. நோட்டு புக் நான் வீட்டுக்கு போறேம்மா. புருஷிலின்னு எழுதி வச்சிருக்கா. ஏய் ஏய் டேய் ஏய் கரெக்டா ஆயிடுச்சுடா. சூப்பர்ரா. ஏய் யாமினி, ஆச்சி என்னடா நடக்குதுங்க? யாமினி ஒரு நாள் ஃபிலிம் காட்டிக்கிருந்துச்சுல, அது நீ காமெடி ஃபிலிம் ஆயிடுச்சுடா. வாங்கண்ணா, உள்ள வாங்கண்ணா. வண்டி விட்டு வாடா. டேய் அந்த சேர் எடுத்து போகிறோம், உட்காரு. ஏய் உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க? நேற்று சாப்பிட்டது நல்லா இருந்தது, அதே சொல்லலாமா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஆச்சிக்கு தெரிஞ்சா நம்மள திட்டுண்டா. ஏன்டா? ஒன்றும் இல்லாமல் இல்லை, இன்னைக்கு விரதம், வெள்ளிக்கிழமைல அப்போ வெஜ்ஜு சூப் சாப்பிடுவோம். ஏய் வேலை மிச்சம், சிக்கன் வெட்டு வேலை மிச்சம். பண்ணலாம். பார்ட்டி வந்துட்டான். வரட்டும். வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்க? உட்காருங்க. அப்புறம் என்ன சாப்பிட்றீங்க? வேணாம் மயில, காலைல இருந்து வயிறு சரியில்லை. அண்ணனுக்கு சிக்கன் சூப்பு சொல்லுவோம் மயில, செத்துடும். சரிடா, 2 சிக்கன் சூப் சொல்லு, பெப்பர் அதிகமாக போட்டு. அப்புறம் நம்ம மேட்டர் முடிச்சிடலாமா? ஏய் சேட்டு, இந்த 4 பாக்ஸ் எடுத்து காருக்கு மாற்று. இந்த மயில உன் கட்டிங்க. என்னணுமா? உன் இஷ்டம். வேலையை முடிச்சுக்கிறோம்ல, ஒரு நோட்டு கம்மியாக கொடுத்துட்டு இந்த ஏரியா தாண்டியா நீ? உங்ககிட்ட போய் அப்படி பண்ணுவேனா மயிலு? வர மயில. ஓகே லோகே வா. நான் பார்ட்டி பாட்டில்லாம் கொடுத்து உஷார் பண்ணிட்டு போதே. போய் கொடு. சூப்பரா, சான்ஸே இல்லை. ஏய் கிளாஸ் எடுத்துட்டு வா. லெமன் மிக்ஸ் பண்ண வச்சுக்கா, சூப்பராக இருக்கும். இன்னைக்கு அடிக்கிறோம். அடிச்சிடுவோம். ஏய் என்னங்கடா? இல்லைண்ணே, அது சே, சரக்கு பார்த்ததும் மார்க்கெட்டில் இருக்குங்கிறதே மறந்து போச்சு. ஏய் லோகே, அந்த சேரையும் அந்த பாட்டிலையும் உள்ளிட்டோம். தம்பி அந்த ஸ்கிரீன் ஏற்றி விடு. அப்படியே ஜில்லுன்னு 2 சோடா வாங்கி வா. மணி 10 ஆச்சு, எங்கடா ரமேஷ் இன்னும் காணோம்? 2 ரவுண்டு போகும்போதே ஃபோன் பண்ண மயில. இதோ வந்துடுறேன் நானுங்க, வந்துடுவானுங்க. சமைச்சதெல்லாம் வேஸ்ட், மொத்தம் கடைக்குள்ள வரல. உனக்கு என்ன மயில, என்கேபி இருக்காப்புல, எதுவாக இருந்தாலும் அவர் பார்த்துப்பாரு. என் மாமனை பார்த்து எனக்கு என்ன பயந்துருக்கேன் நான்? சும்மா ஒன்றும் இல்லை, 2 தங்கச்சிகளை கொடுத்துருக்கேன். என்ன லோகு? ஏடிஎம் வரல? வரலம்மா, ஸ்கூல்லேருந்து அப்படியே போயிட்டா. வா. ஆச்சி. நாளைக்கு பார்த்துக்கலாம். சரி. ஹாய் சகோ. அண்ணா வணக்கண்ணா. ஹாய், அப்படி என்ன எனக்கு புது சரக்கு? பேர் சொன்னா மட்டும் புரிஞ்சு போதா? ஏய் இந்த கிளாஸ் இந்த வரேண்ணா. கிளாஸ் இங்கே இருக்குண்ணா, நைட்டு நெருக்குன்றதுல இந்த வாரத்துக்கு இவ்வளோ நேரமா உனக்கு? ஃபோனில் எவ்வளோ பிட்டு வச்சிருக்கேன் தெரியுமா? எல்லாம் பார்த்து தானே இந்த மாதிரி ஃபோனு. சும்மா அலோ சொல்கிறதுக்கு 2000 ஃபோன் பத்தாதா? இதை பார்த்துருக்க, நம்ம ஊர் மேட்டர்மா. செம்ம பிட்டு. இன்னும் பண்ணி பார்க்கல. ஏய் உண்மையிலே நடந்ததா? இது மாதிரி கேரளா மேட்டர் கூட ஒன்று ஆடுறாங்கடா. ஏய் இது என் செல்லு ஏற்று. ஆன் பண்ணு. சைடு சேர்ந்துச்சு, ஒரு சிக்கன் போடு. சிக்கன்லாம் இல்லை. இல்லைண்ணே, பாய் கடை மூடி இருக்கும், சிக்கன் வாங்க முடியாது, அதுதான் சொல்கிறாப்புல. 12 மணி ஆச்சு. டேய் சொல்லுங்கண்ணா. காலைல சீக்கிரம் கடை திறக்கணும்ல? ஆமாண்ணா. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, பாவம் பசங்க. சரி இப்போ கிளம்புங்க, காலைல சாய் வாங்க. ஏய் என்னங்கடா? இல்லை நாங்கள் கடையில் தான் இன்னைக்கு ஒரு நாள் உங்கள் ரூம் போங்க, நாங்கள் பார்த்துறோம். போ. ஏய் வெளி லைட் ஆஃப் பண்ணு. மல்லிகை சாமானம் வந்து இறங்கியிருக்கு, கல்லா வேற திறந்து கிடக்கு. போதையில் கேஸு திறந்து வச்சிட்டாங்கன்னா பிரச்சனைடா. ஒன்று பண்ணலாம், யாராச்சும் ஒருத்தர் வெயிட் பண்ணி அவங்க எப்போ போகிறாங்களோ அப்போ சாவியை வாங்கிடலாம். மச்சி நீ இருக்கியா? ஏய் மூஞ்சாகும்.
பார்த்தாலே டென்ஷனா. சரி நான் இருக்கேன். சரிடா, நீ காலைல தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஹோட்டலுக்கு வா, நாங்கள் லோடுக்கு போகிறோம். மயிலு, இந்த பொண்ணு லாஸ்ட் பஸ்ஸை விட்டுருச்சான். எங்கள் ஊர் தான். பஸ் ஸ்டாண்டில் தனியாக என்ன பிரச்சனைன்னு வந்துருச்சு. கடையில் படுத்துட்டு காலில் போயிடும். என்ன பார்த்தாங்களா? இல்லை மயிலு. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. யாரும் இல்லை, யாரும் தெரியாது. கொஞ்ச நேரம் தான், போயிடலாம். சொல்லலாம் கேளு. ஏய் ஏய் டைம் என்ன? மொதல் பஸ் வர நேரம் தான். சரி, இந்தா அதை கொடு. இந்தா கிளம்பு. ஏய் யாரா நீயா? என்ன பண்றங்க? சாவி கொடு. இப்பதான் வந்தியா இல்ல முன்னாடி இருந்தே இருக்கியா? சாவி கொடு, நான் போறேன். சாவி கொடு. நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பேசுற? சாவி என்ன தொழில் பண்ற இடத்துல பொண்ணு அறிவில்ல கையில நிட்டுற? நானும் பாத்துட்டு ஏத்து பேசுறேன்னு ஓடிடு. இன்னொரு தர ஏய் டேய் சேட்டு, டேய் லாரி வந்துருச்சுடா. ஏய் ஏய் லேட்டாக வந்திருப்பான், தூங்கட்டும். வா. டேய் சித்தப்பா, டேய் அழுவுற? டேய் சித்தப்பா என்னடா ஆச்சு? டேய் சொல்றா என்னடா ஆச்சு? என்னடா என்ன ஆச்சு சொல்லு. மயில் மயிலே என்ன சொல்றா? என்ன பண்ணா? மயில் என்ன பண்ணா? மயிலின்னு அடிச்சிட்டான்டா. என்ன நினைச்சுக்கான்னு தெரியல. கடையில் ஒரு பொண்ணு ஏத்திட்டான்டா. நம்ம கடையிலையா? டேய் கொஞ்சம் பொறுமையா இருங்கடாடி. மேலே எப்படி கை வைப்பான்? அவன் யாரு? முதல்ல நீ அமைதியா இரு, நான் பாத்துறேன். நம்ம சைடு தப்பே இல்ல, நாம எப்படி அடங்கி போக முடியும்? டேய் புரிஞ்சுக்கடா, கடை அவங்களோடது. கடையை பத்தி நம்ம யோசிக்கணும்ல. அப்படிப்பட்ட கடையே தேவையில்ல. மூட தூக்கிட்டு இருந்த போதே சந்தோஷமா தானே இருந்தோம். நம்ம சும்மா அப்படி சொல்லாதடா. கடை நமக்கு முக்கியம்டா, அது வேணும். டேய் அண்ணே அண்ணே ஏந்திரிங்கண்ணே. ஏந்திரிங்கண்ணே. அண்ணே கடையிலே படுத்துட்டுமா? ஏய் லோக சேட்டு அடுப்பத்த வை. நீ போய் சேர் எடுத்து விடா. மச்சி பூரிக்கு ரெடி பண்ணு. தம்பி ஆ தண்ணி குடுறா. ஆ ஏய் இந்தரா. ஏய் வேண்டாம் மயிலு, தலை வலிக்குது. நான் போய் தூங்குறேன். தம்பி வண்டி விட்டு போடா. சாவி
பசங்களா நைட்டு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டணும். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. புது சரக்கு நல்லது தெரியல, கேரா இருக்கு. தீப்பெட்டி எடுத்துட்டு வா. அவனை வர சொல்லு. வேணாண்டா, நீயே கொண்டு போய் கூடா அடிப்பான்டா. போடா போ, கொடுத்துட்டு வா போ. எங்கேயாச்சும் பாக்குறானா பாரு. உட்காரு. இல்ல பரவாயில்ல. கிட்டவா. நேற்று நடந்து யாருக்காவது தெரியுமா? இல்ல. பசங்களுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம், வெள்ளையாட்டுன்னு சொல்லாத. தண்ணி பிடியா? ஃபிகரு சும்மா சொல்லாதீங்கடா. 16 வயசு ஆயிருக்குமே, நேரம் ஆரம்பிச்சிருப்பீங்களே. நேற்று பார்த்த பொண்ணு சின்ன வயசு தான், சும்மா சொல்லக்கூடாது. சூப்பர். என்ன இடம் ஓரம் பண்ணிட்டு தெரியாம போட்டேன். மயில் மேல கை வச்சாங்க பசங்க. என்னடா என்ன நினைச்சிட்டீங்க? மா ஒரு பேப்பர் கொடு, நாயிட்டு இந்த பணத்தை கொடுத்துட்டு கடை சம்பந்தமா பேசிட்டு வந்துடுறேன். ஆச்சாச்சி, நம்ம கடையில ஏதோ பிரச்சனை. என்னாச்சு? தெரியல. என்னடா கடை மூடி இருக்கு? என்னடா அடிக்காதீங்க. என்னடா பண்ணீங்க? என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க ஆச்சி. என்ன பண்ணீங்கன்னு கேக்குறீங்க? நம்ம பசங்க தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன் சார் ஒரு ஃபோன் பண்ணிக்க கூடாது? நான் மயில உன் மேல மூத்தனா தெரியுதே. டேய் நல்லா தேடா. வீட்டுக்கு வா. ஏய் நான் கைய போடு மயில. இரு. என்ன ஆச்சு? ஒரு நிமிஷம் உங்களை பார்த்துட்டு போயிரு ரம்யா. வாங்க. சொல்லுங்க ஆச்சி, என்ன விஷயம்? இல்ல, நேத்து மயிலு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நம்ம கடையில. ஏண்டா எத்தனை தடவை சொல்றது பஸ் ஸ்டாண்ட் நிக்கிற பொண்ணுங்க மேல கை வைக்காதன்னு? ஒரு பிரச்சனைனா எவன்டா சமாளிக்கிறது? உன்னால கண்ட கண்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் ஆச்சி? அப்புறம் கடையில வந்து குடிக்கிற அப்படி. சரி, அப்புறம் ஒரு பாக்ஸ் வேற கடையில வச்சு. ஆச்சி, அந்த கடையை கூட நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே. கொஞ்சமா தண்ணி சாப்பிட்றதுல என்ன தப்பு இருக்கு? நான் சாப்பிட மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும். எனக்கு பிடிக்காது, நான் அடிக்கலை. பாவம் பசங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எனக்காக வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் வேண்டாமா? அது இல்லையா, தொழில் செய்கிற இடத்துல. ஒன்று புரிஞ்சுக்காச்சு, உனக்கு தான் அது கடை, அவங்களுக்கு குடோன். மார்க்கெட்டில் இவ்வளோ பெரிய கடையை சும்மா பூட்டி வைக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா? பசங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கணும்னா ஒரு இடம் வேணுமென்னு தான் அதை அப்படியே நான் போட்டு வச்சுருந்தேன். சரி, ராத்திரில தானே யூஸ் ஆகுது, பகலில் சும்மா தானே கிடக்குது, இந்த பசங்களுக்காக நீயும் வந்து கேட்டேன்னு கொடுத்து வச்சேன். அது தப்பாக போச்சு இல்லை? சரியா, இனிமே பசங்களை பார்த்து நான். இல்லாச்சு, ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டு முழுக்க என் ஆளுங்க வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த தொழிலுக்கு முக்கியம் பயம். பயம் இல்லைன்னா ஒழுங்கா பணத்தை திருப்பி கொடுப்பானா? போயிட்டு நாளைக்கு வாம்பான். இந்த வட்டி அநியாயம்பான். ரேஷன் கார்டை எதுக்கு கொடுக்கணும்பான். தொழில் படுத்துரும். மார்க்கெட்டில் நாயுடுனா ஒரு மரியாதை இருக்கு.
நாயுடு ஆளுங்கன்னா 10 அடி தள்ளி நின்று தான் மார்க்கெட்டே பேசும். 15 வருஷமா இந்த மரியாதையை கட்டி காப்பாத்திட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு இந்த 4 சின்ன பசங்க ஆளுங்களை அடிச்சுதான் மார்க்கெட்டே பேசுறேன். டேய் நிறுத்துறா, அடிக்கிறானா? அதை அங்கேயே பண்ணிருக்க வேண்டியதானே? எங்க தொலைச்சோமோ அங்கதான் தேடணும். ஆச்சி, பசங்களை கூட்டிட்டு போங்க, போய் கடையை தரங்க. ஏய், அந்த கடை சாவியை எடுத்துட்டு வாடா. மயில் வருவான், கடையில வச்சு பசங்களை அடிப்பான். சைலண்டா வாங்கிக்க சொல்லுங்க. அப்ப மார்க்கெட்டுக்கு புரியும் நாயுடு ஆளுங்க கிட்ட வம்பு வச்சுக்க கூடாதுன்னு தெரியும். ஐயா, ஏய் கூட்டு போ. இதோட இந்த பிரச்சனையை முடிச்சுக்கணும். தம்பி நாளையில இருந்து நீங்க வழக்கம் போல பகல்ல கடையை நடத்திக்கலாம். கிளம்புறல, நீ ராத்திரி மட்டும் தான் நாங்க போனோம். வாங்க வாங்க கிளம்பு. போ. ஏய் போட நட்ற. ஆச்சி ஒரு நிமிஷம். பசங்க சின்ன பசங்களா இருக்காங்க. அடி வாங்குறதுக்கு பயந்து எங்கேயாவது ஓடி போயிட்டாங்கன்னா மார்க்கெட்டில் பட்ட அவமானம் அப்படியே நின்று போயிடும். ஒன்று பண்ணலாம், பசங்க போட்டோம், நீங்கள் இங்கே இருங்க. ஏய் ஆச்சிக்கு சேர போடு. ஏய் நட, போ போ போ, சீக்கிரம் கிளம்பு. போடா போடா. ஏய் என்ன பாக்குற? போன்றாங்கல, போடா போடா. உட்காருங்க. ஐயா உட்காருமா. ஆள உள்ள சொல்றாங்கல்ல. வாடா.